ஐயா நாங்கள் கேட்குற பணத்தை கொடுக்க மாட்டீங்க, எங்களுக்கு தர வேண்டிய தயா கேட்குறோம் அதை தர மாட்டீங்க, புதுசாக ஸ்கீமை கொண்டு வந்தால் மட்டும் பணத்தை கொடுத்துருவீங்களா, அதுலேயும் 60 40 அப்படின்னு வைகோ ஐயா பொறுமுறார். நயவஞ்சகமான மாற்றாந்தாய் மனப்பான்மை உள்ள போக்கில் தமிழ்நாட்டுக்கு கொடுக்கப்பட வேண்டிய நிதிகளை கொடுப்பதில்லை என்று முடிவெடுத்து கொண்டு இந்த அரசுக்கு எவ்வளவு நெருக்கடி கொடுக்க வேண்டுமோ கொடுத்து கொண்டிருப்பதோடு மட்டுமல்லாமல் இப்போ இந்த மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தில் கூட 40% செலவை மாநில அரசு ஏற்றுக்கொள்ள வேண்டும், எங்கெங்கே வேலை கொடுக்கணுங்கிறது கூட இனி மாநில அரசோ அந்த கிராம பஞ்சாயத்தோ கிராமத்தை தீர்மானிக்க முடியாது, இனி மத்திய ஒன்றிய அரசு தான் தீர்மானிக்கும் என்று சொல்லி அவர்கள் இவ்வளவு நெருக்கடிகளை கொடுத்த போதிலும் அத்தனையும் சமாளித்துக் கொண்டு தமிழக முதலமைச்சர் அவர்கள் மாண்புமிகு ஸ்டாலின் அவர்கள் இந்த நிதி நெருக்கடிகளை எல்லாம் சமாளித்துக் கொண்டு எந்த மாநிலத்திலும் இல்லாத அளவுக்கு அரிய பல திட்டங்களை பாடசாலைக்கு செல்லுகிற சின்னஞ்சிறுமிகள் சிறுவர்கள் முதல் கொண்டு அவர்களுக்கு முழுமையாக காலையிலே உணவு வழங்குகிற புதிய திட்டத்தை கொண்டு வந்ததோடு மகளிருக்கு பேருந்தில் ஏறினா டிக்கெட்டு கிடையாது, முதல்ல ஃபர்ஸ்ட் ஆர்டரே அவருடைய அந்த ஆர்டர் தான். அப்படி இந்த நிதி நெருக்கடிகளுக்கு மத்தியிலும் இந்தியாவிலேயே பிற மாநிலங்களை விட மக்களுக்கு சேவையாற்றுகின்ற செய்கின்ற மாநிலம் இங்கே இருக்கிற திமுக தலைமையிலான அரசின் தான், இந்த மாநிலம் தான் என்று சொல்லுகிற அளவுக்கு நிர்வாகத்தை அவர் செவ்வனே நடத்தி கொண்டு வருகிறார். அதனால தான் நான் சொல்றேன்,